நாம் இந்த குரு பெயர்ச்சியை சந்திச்சிருக்கிறோம். மே 26 11 மணிக்கு எல்லாரும் குரு தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணியிருப்பீங்க. என் பிள்ளைகள்லாம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் இப்போ ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறது என்னென்னா, குரு என்றைக்கும் நம்மளை கெடுக்க மாட்டார். அதை நம்பணும். குரு என்றைக்கும் நம்மளை கெடுக்க மாட்டார். குருவுடைய பார்வை கடந்த பதிவில் சொன்னேன் 3 ராசிக்கு படுது. அதே மீதி எல்லா ராசிக்கும் குரு என்ன செய்வார்? இந்த குருவினால் ஒரு 5 ராசி, கடந்த 3 ராசி சொன்னேன், இப்போ ஒரு 5 ராசி. இந்த 5 ராசிகளுக்கு எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் உண்டு. 3 ராசி குரு பார்வைன்னு சொல்லிட்டேன். இப்போ 5 ராசிகளுக்கு எதிர்பாராத மாற்றங்களை கொடுக்கிறார். அதாவது நம்ம ரொம்ப சேடாக இருக்கிறோம், ரொம்ப வருத்தமாக இருக்கிறோம், இதெல்லாம் எப்படி கடக்க போகிறேன், ஏன் என் லைஃப்பில் இப்படி ஒரு தடுமாற்றங்கள் நடக்குது, ஏன் இப்படி என் லைஃப்பில் திசை திரும்புது, இந்த திசை ஏன் எனக்கு ஒரு சாதகமாக இல்லை அப்படின்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு இந்த 5 ராசிக்காரர்களை குரு அவருடைய கரம் பிடித்து தூக்குறார். ஒருத்தவங்கள 3 பேரை பார்த்தாரு, இப்போ இந்த 5 பேரை கரம் பிடிச்சி தூக்க போகிறார். கை கொடுக்குறார், கை கொடுத்து தூக்குறார், கை கொடுத்து தூக்குறார் குரு பகவான். இந்த 5 ராசியை கைவிட மாட்டார். இந்த 5 ராசியை கைவிட மாட்டார். நல்லா தெரிஞ்சு. ஏன் கைவிட மாட்டார்? அப்படி யார் அந்த 5 ராசி அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டமும் நமக்கு ஏதாவது ஒரு பாடத்தை உணர்த்தும் போது அந்த பாடத்தை சரியாக படிச்சுக்கிறோம். சரி, இது நமக்கான பாடம் தான் ஐயா, நமக்கு தான் இந்த காலம் ஏதோ சொல்லுது, நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம், நம்ம கொஞ்சம் இருக்கிற இடத்துல எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சால், நம்ம சரியாக இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும், நாம் ஏன் அப்படி இருக்க மாட்டேங்கிறோம், அவசரப்படுறோம், நம்ம அவசர நிலைமைக்கு ஒரு கேட்டு போட்டு வச்சுக்கணும்னு குரு உணர்த்துறாருன்னு நீங்கள் உணர்ந்து உங்களோட ஸ்பீடை கம்மி பண்ணி ட்ராவல் பண்ண வேண்டிய நேரம். அப்படின்னா என்ன? ஒரு ஹைவேலே போகிறோம், நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சிலேட்டர் 120 140க்கு போயிடும். நோ, அது பெட்ரோல் சேவும் கிடையாது, லைஃப் சேவும் கிடையாது. ஹைவேல எவ்வளோக்கு போகலாம்? அதிகபட்சம் 90 போகலாம். 80 தாண்டி 85 to 90 தான் நல்ல சேஃப் டிரைவ். ஹைவேல போகும்போது கொஞ்சம் ஆசை இருக்குன்னா 100 110 போகலாம், அதை தாண்டவே கூடாது. நம்ம நார்மலாக போகும்போது எவ்வளோ போகணும்? 75 60 to 75, அதை தாண்டக்கூடாது. அப்போ தான் சேஃப் டிரைவ். இப்போ நம்ம லைஃப்பில் ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் இதே ஸ்பீடில் தான் முடிவெடுக்கணும், இதே ஸ்பீடில் தான் நம்ம அணுகுமுறை இருக்கணும். அப்போ தான் இந்த நேரம் குரு நம்மளை கையை பிடிச்சி தூக்குறார். அதில் முதல் இடத்துல யார் இருக்காங்கன்னா மிதுன ராசி. ஏன்னா ராசிக்கு 2வது வீட்டில் குரு வரார், ராசிக்கு 2வது வீட்டில் குரு வரார், நல்ல நேரம். ஆனால் இப்படி ஒரு ட்விஸ்ட் அதில் இருக்குது, ராசிக்கு 12வது வீட்டாக போய் உட்காந்துடுறார். அப்போ என்னென்னா, அதுக்கு தான் கையை பிடிச்சி தூக்குறாருன்னு நான் சொன்னேன். 2ஆம் இடம்ன்றது நல்லது, ராசிக்கு 2 அருமை, புரியுதா? ஆனால் 12வது வீடு விரயஸ்தானம். அப்போ விரயஸ்தானம்னும் போது அவர் கையை நம்ம பிடிக்கலைன்னா நமக்கு விரயமாகும், வேஸ்ட்டாக செலவாகும். பிடிச்சிக்கலாமா? எஸ், பிடிச்சிக்கங்க. குரு அடிக்கடி வணங்குங்க, அவ்வளோதான். 2வது ராசி. நம்ம இந்த நேரத்தில் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளை எல்லாரும் இப்போ என்ன பண்ணுவாங்க, நம்மளை அது என்ன சொல்லுவாங்க, இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, இல்லை தமிழில் என்ன சொல்லுவாங்க, அதுக்கு சரியான வார்த்தையை நான் கண்டுபிடிக்க தெரியணுமே. அதாவது நம்மளுடைய சுயமரியாதையை டச் பண்ணி பார்ப்பாங்க இந்த ராசிக்காரன். பொதுவாகவே இந்த ராசிக்காரவங்களுடைய ரெஸ்பெக்ட்னு வச்சுக்கலாமா,
உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. உங்கள் ரெஸ்பெக்டை டச் பண்ணி பார்ப்பாங்க, சுயமரியாதையை டச் பண்ணி பார்ப்பாங்க. எப்படி வேணாலும் வச்சுங்க. அப்போ இந்த நேரத்தில் நம்ம கோவப்படக்கூடாது. கோபத்தை ரொம்ப கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அப்போ தான் இந்த குரு உங்களை கையை பிடிச்சி தூக்குறார். நீ கோவப்படாத, நான் பார்த்துக்கிறேன், உன் எதிரியை நான் சமாளிச்சுக்கிறேன், உனக்கு வர பிரச்சனையை என் பிரச்சனையாக எடுத்துக்கிறேன், நீ கூலாரு, நீ யாரையும் இப்போ எதிர்த்துக்காத, முகம் காட்டாத, கோவப்படாத, இப்படி சொல்கிறார். யாருங்க அந்த பிள்ளைங்க? கடகராசி. ஏன்னா ஜென்மத்தில் குரு வரார்ல, அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை கையை பிடிச்சிக்கின்னு இருக்கிறார், உன்னை தூக்கி விட்டுருவார். ஆனால் நமக்கு இப்போ கோவம் வரும். நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க, நம்மளை வச்சு காரியம் சாதிப்பாங்க, நம்மளை வச்சு நம்மளை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டுவாங்க. இந்த குரு ஜென்மத்தில் வர்றதில் ஒரு பெரிய பிரச்சனையே தான். காலையில் ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் நடக்குது, நாளைக்கு காலையில் ஒரு மனுஷன் பதவி பிரமாணம் எடுத்துக்கணும். ராமர் பட்டாபிஷேகத்தை சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்பா சொல்கிறார், மகனே நீ கோ டு ஃபாரஸ்ட்டுங்கிறார். இன்றைக்கி யாராவது ஒரு அப்பா பிள்ளைய பார்த்து நாளைக்கு காலையில் பதவி பிரமாணம், தம்பி நீ பதவி பிரமாணம் எடுத்துக்கூடாது, கிளம்பி போன்னு சொன்னால் கேட்பாங்களா? எந்த பிள்ளையும் கேட்காது. அப்பாவை தூக்கி தள்ளிடும், நீ கிளம்பு முதல்ல, நீலாம் உன்னையெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆகிட்டேண்ணா அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி ராமர் கேட்டார். அப்போ இந்த நேரத்தில் நமக்கு இதுலேருந்து ஒரே ஒரு மெசேஜ் தான். ஜென்மத்தில் குரு வரும்பொழுது குரு இப்போ என்ன எதிர்பார்க்குறாருன்னா, பெரியவங்க பேச்சை கேளு, அவ்வளோதான். சார் அவன் தப்பாக சொன்னான், அதான் குரு கைப்பிடிச்சி தூக்குறாருன்ட்டார். இப்போ கடகராசி அதில் கவனமாக இருக்கணும். 3வது ராசி, இந்த குரு அவர் ராசிக்கு 2வது வீடாக சிம்மம். அவர் ராசி இப்போ இருக்கிற உச்சம் பெற்ற வீட்டுக்கு வந்திருக்கிற ராசிக்கு 2வது வீடு சிம்மம், சிம்மத்துக்கு 12வது வீடு. இப்போ 2வது வீடுன்னும் போது தனஸ்தானம், பக்கத்து வீட்டுக்காருக்கு தனம் கொடுக்க போகிறார், பணத்தை கொடுக்க போகிறார். சொல்லுவாங்க சம்பாதிக்காமே நமக்கு பணம் கிடைக்கும், உழைக்காமே பணம் கிடைக்கும். சிம்மத்துக்கு இப்போது அட்வான்ஸ் கிடைக்கும். நிறைய பேர் உங்களை அட்வான்ஸ் போட்டு புக்கிங் பண்ணுவாங்க. உங்கள் தேவை, உங்களுடைய சேவை தேவைன்னு உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து வைப்பாங்க. உங்களுக்குள்ள இமேஜ் குறையவே குறையாது, உங்களுக்குள்ள மரியாதை குறையவே குறையாது. ஆனால் நம்ம குறைஞ்சிருமோன்னு பதட்டப்பட்டு பயப்பட்டு ஏதோ செலவு பண்ணிடாதீங்க, அதுதான் தெரிஞ்சுக்கணும். இப்போ குரு உங்களுக்கு கையை பிடிச்சி தூக்குறாரு. பெஸ்ட்டா, ரொம்ப பெஸ்ட்டா. 4வது வீடு, 4வது யாருன்னா கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்கு குரு பக்கா யோகத்தை கொடுக்குறாரு. நீ இவ்வளோ நாள் உன்னை யாரெல்லாம் ஒஸ்ட்டாக நினச்சாங்களோ நீ பெஸ்ட்டுன்றதை நீ நிரூபிக்க போகிற அப்படின்னு குரு முடிவு பண்ணி கொடுக்குறாரு. உன்னை ஒஸ்ட்டாக நினச்சவங்களுக்கு முன்னாடி நீ பெஸ்ட்டாக இருக்க போகிற. படிக்கிற பிள்ளைங்களாக இருக்கட்டும், வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும், வியாபாரத்தில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், உங்களோட லைஃப் இப்படி டேஞ்சராக டேமேஜாக எங்கேயாவது ஆடின்னு இருந்திருக்கலாம், தொங்கிட்டு இருந்திருக்கலாம். இப்போ பாருங்கள் ஸ்டெடியாக உரிங்க, இது குரு கொடுக்குறார். இப்போது மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, இந்த 4 ராசிக்கு பர்ஃபெக்டாக சிறப்பான யோகத்தை கொடுக்குறார். இதை விட இன்னொரு ராசி, 5வது ராசி, இந்த ராசிக்கு அல்லாட்டாக சில விஷயத்தை அள்ளி கொடுக்க போகிறார் குரு, கும்பராசி. ஏன்னா இந்த கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா அவர் இருக்கிற இடத்துலேருந்து 8க்கு வரார், அஷ்டம். அவர் இருக்கிற இடத்துலேருந்து அப்படி பார்வை பார்த்திங்கன்னா கவுண்ட் பண்ணி பார்த்தா 8வது வீடு. கும்பராசிலேருந்து கவுண்ட் பண்ணால் 6வது வீடு. அப்போ ஒரு கடனை எப்படி அடைக்கிறது, பிரச்சனைகளை எப்படி சந்திக்கிறது, இதையெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன்னு மொழி பிதுங்கி குழம்பி இருக்கக்கூடிய கும்பத்திற்கு குரு தெளிவுபடுத்துவார், கையை பிடிச்சி இப்போ தூக்குவார். நீ குழம்பாத, உனக்கு யார் மூலமாவது நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், ஒரு ஃபோனில் வரும், ஜிமெயிலில் வரும், இமெயிலில் வரும், தயாராக இருந்துக்கும். இதுதான் குரு சொல்கிறார். 5 ராசி, இந்த 5 ராசிக்காரர்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள்.
இதில் கும்பத்துக்கு, எக்ஸ்பெஷலி கும்பத்துக்கு சிரமமான நேரத்தில் தான் குரு இப்போ கை கொடுக்குறார். இப்போ உங்களுக்கு ஒரு நண்பர்கள், குருமார்கள், பெரியவர்கள் மூலமாக இந்த காலம் உங்கள் கடனை நிவர்த்தி செய்கிறதுக்கும் உங்களை காப்பாற்றுறதுக்கும் உங்களுக்கு உங்களுடைய லைஃப்பில் இந்த டைமிங் அட்டமத்தில் 8வது இடமாக உள்ள அவர் இடத்துலேருந்து 8வது இடமாக இருக்கிறதுனால உங்களை 4 பேருக்கு தெரிய வச்சு உங்களுக்கு என்ன தேவைங்கிறத வெளி உலகத்துக்கு கொண்டு வர வச்சு நீங்கள் கேட்குறதுக்கு கூச்சப்படுவீங்க, யார்கிட்ட போய் எப்படிங்க உதவி கேட்குறது அப்படின்னு. ஆனால் அவங்களே உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஏதோ டல்லாக இருக்கீங்களே கும்பராசி, நீங்கள் ஏன் என்னமோ டவுனாக இருக்கீங்க அப்படின்னு உங்களை பார்த்துட்டு அவங்களே வாலண்டரியாக வருவாங்க. இதை குரு அவர் கையை பிடிச்சி தூக்குறார், நீங்கள் பிடிச்சிக்கணும். ஆக நீங்கள் இந்த 5 ராசிக்காரர்கள் குரு வழிபாடு பண்ணுங்க. இந்த குரு பெயர்ச்சி உங்களை நிச்சயமாக அவர் உங்களை கைவிட மாட்டார். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.